ஹலோ மக்களே! எல்லாரும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்கப் போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த மாரி எப்படியெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, எந்தெந்த தொகுதியில எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, வரப்போகும் தேர்தல்ல எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கப் போறாங்க, வெற்றி பெறப் போறாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்கப் போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டத்துல இருக்க விருதாச்சலம் தொகுதிய தான் நம்ம பார்க்கப் போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நம்மளோட நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கங்க. நம்மளோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதிங்கிற முறையில் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லா நாளும் வீடியோஸ் வரதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வீடியோஸை தவறாமல் பார்க்க முடியும். அடுத்ததான் விருதாச்சலம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதியில் கிட்டத்தட்ட 16 முறை இந்த இடத்துல தேர்தல் நடந்திருக்கு. அந்த வகையில் இந்த தேர்தலில் அதிகமான வெற்றி பெற்றிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் தான் இந்த இடத்துல அதிகமான முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நாம ஃபர்ஸ்ட் திமுக தொகுதியிலிருந்து பார்ப்போம். திமுக அந்த தொகுதியில 1971, 1996ல மட்டும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்தது அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 1977 அதாவது எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கி 1977 முதல் தேர்தல் சந்திச்சப்பயே இந்த விருத்தாச்சலம் தொகுதியை அவங்க கைப்பற்றி இருக்கிறாங்க. அடுத்தது 1991, 2016லயும் விருத்தாச்சல தொகுதியை அதிமுக சார்பில் கைப்பற்றியிருக்கிறாங்க. அடுத்ததான் இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த இடத்துல அதிக முறை வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்த்தோம். அந்த வகையில் 1962, 67, 1980, 1984, 2021 கடைசி சிட்டிங் எம்எல்ஏ கூட இந்த இடத்துல இந்திய நேஷனல் காங்கிரஸ் அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 2021ல திமுகவோட அலையன்ஸ்ல இருந்து வெற்றி பெற்றதா குறிப்பிடத்தக்கது. அடுத்தது இந்த தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி 2001ல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்தது தேமுதிக சார்பில் 2006ல தேமுதிக தலைவரான விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட்டு ஒரே ஒரு தொகுதியில வெற்றி பெற்ற தொகுதி இதுதான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2006ல விஜயகாந்த் அவர்கள் இந்த தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு. அடுத்து 2011ல அதிமுக சார்பில் அதிமுக கூட்டணியில இருந்த தேமுதிக இந்த தொகுதியில வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 1952 அதாவது தமிழ்நாட்டில் தேர்தல் தொடங்கிய முதல் தேர்தலில் தமிழ்நாடு டெய்லர்ஸ் பார்ட்டி அப்படிங்கிற ராமசாமியார் படையாச்சியார் தொடங்கிய அதாவது டிடிபி அப்படிங்கிற இந்த கட்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 தொகுதிகளை அந்த ஃபர்ஸ்ட் தேர்தலையே வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதுவும் கடலூரை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 3-4 தொகுதி, அதாவது கடலூர்ல 1952ல 3 தொகுதிகள் தான் இருந்திருக்கு. அந்த 3 தொகுதியுமே இந்த தமிழ்நாடு டெய்லர்ஸ் பார்ட்டி வாங்கியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் 1957ல இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அப்புறம் 1989ல ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறவங்க 1989ல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்ததான் இந்த விருதாச்சலம் தொகுதி தேர்தலில் எத்தனை முறை எத்தனை கட்சிகள் வெற்றி பெற்றிருக்குன்னு பார்க்கலாம். திமுக 2 முறையும், அதிமுக 3 முறையும், இந்திய தேசிய காங்கிரஸ் 5 முறையும், பாட்டாளி மக்கள் கட்சி 1 முறையும், தேமுதிக 2 முறையும், தமிழ்நாடு டெய்லர்ஸ் பார்ட்டி 1 முறையும், ஜனதா பார்ட்டி 1 முறையும், இண்டிபெண்ட் கேண்டிடேட் 1 முறையும் இந்த இடத்துல வெற்றி பெற்று இந்த இடத்துல இந்த தொகுதியை கைப்பற்றிக்கிறாங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்க்கலாம். விருதாச்சலத்தோட 2016, 2021 தேர்தல்கள் நம்ம எடுத்திருக்கோம். அந்த வகையில் பார்க்குறப்போ 2016ல அதிமுக சார்பில் போட்டியிட்டு இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. போட்டியிட்டவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா VT கலைச்செல்வன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. 72,611 வாக்குகளும் 39.70% பெற்று இந்த இடத்துல இந்த தொகுதியில அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்த திமுக சார்பில் பி கோவிந்தசாமி அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 58,834 வாக்குகளும் 32.20% ஓட்டு சதவீதமும் இந்த இடத்துல வாங்கி 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறாங்க. அடுத்ததா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் டாக்டர் பி தமிழரசி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 29,340 வாக்குகளும் 16% ஓட்டு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. அது தன்னிச்சையா நின்னது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதாவது மக்கள் நல கூட்டணின்னு இணைந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்பில் போட்டியிட்ட முத்துக்குமார் அப்படிங்கிறவர் 18,563 வாக்குகளும் 10.20% வாங்கி இந்த இடத்துல 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா பார்த்துட்டீங்கன்னா 2021 தேர்தல் விவரங்களை பார்த்துடலாம். 2021ல திமுக கூட்டணியில் இருந்த இந்திய நேஷனல் காங்கிரஸ் சார்பில் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் வாங்கினது பார்த்தீங்கன்னா 77,064 வாக்குகளும் 39.30% வாங்கி இந்த இடத்துல அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்தபடியா அதிமுக அலையன்ஸ்ல இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இடத்துல போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 76 அதாவது கார்த்திகேயன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 76,202 வாக்குகளும் 38.90% வாங்கி இந்த இடத்துல 2ஆம் இடத்தை அவர் பிடிச்சிருக்கிறாரு. இந்த ஓட்டு சதவீதங்கள் பார்த்தீங்கன்னா வெறும்
800 ஓட்டு வித்தியாசத்துல இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி வாய்ப்பு தவறியிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்து போட்டு பொறுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 21 தொகுதி 21ல 25 வாக்கும் குடுத்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா, அதுல 16 தொகுதிகள் பக்கம் அவிங்க 5 தொகுதி வெற்றி பெற்றிருக்காங்க. 12 தொகுதி பக்கம் அவிங்க 1% டூ 3% ஓட்டு வித்தியாசத்துல தோல்வி தழுவி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது அதிமுக கூட்டணியில இருந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அ அதாவது தேமுதிக வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கம்பெனி தினகரன் அவர்களோட இணைந்து அந்த 2021 தேர்தலை எதிர்கொண்டாங்க. அந்த வகையில பார்க்குறப்ப தேமுதிக சார்புல பார்த்தீங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் தான் இந்த இடத்துல போட்டியிட்டு இருக்கிறாங்க. விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியிலேயே அவங்க மனைவியும் போட்டியிட்ட காரணத்தினால, மக்கள் இந்த தொகுதியில வாக்குகள அதிகமா குடுத்திருக்கிறாங்க. 25,908 வாக்குகளும் 13.20% பெற்று பிரேமலதா விஜயகாந்த் இந்த இடத்துல 3வது இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல என். அமுதா அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 8,642 வாக்குகளும் 4.4% இந்த இடத்துல வாக்குகள் வாங்கியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, விருதாச்சலம் மக்களவைத் தேர்தல் விவரங்கள பார்த்துரலாம். 2019, 2024 இரு தேர்தல்கள நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அந்த வகையில 2019ல அதிமுக இந்த இடத்துல கூட்டணி கட்சிகளோட பலமா தான் அதிமுக, திமுகவும் இருந்தாங்க. அந்த வகையில அதிமுக பார்த்தீங்கன்னா, 66,857 வாக்குகளும் 31.74% மட்டும் தான் இதுல பெற்றிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, திமுக சார்புல 88,883 வாக்குகளும் 42.20% பெற்று இந்த இடத்துல வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி 4,946 வாக்குகளும் 2.35% பெற்று இந்த இடத்துல 3ஆம் இடத்த 2019ல பெற்றிருக்கிறாங்கங்கிறது குறிப்பிடத்தக்கது. மக்கள் நீதி மையம் இந்த தேர்தலை முதல் தேர்தலா இருந்த 2019ல சந்திச்சாலும், மக்கள் நீதி மையம் இப்போ திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கிறதுனால, அவங்களோட கட்சி விவரங்கள் எல்லாமே 2024ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி மாத்திருக்கு. ஆனாலும் சொற்ப வாக்குகள் இந்த இடத்துல மக்கள் நீதி மையம் கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் வாங்கிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்ததா 2024 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மக்களவைத் தேர்தல்ல கடந்த ஆண்டு நடந்த 2024ல அதிமுக தனிச்சு இந்த இடத்துல 49,353 வாக்குகளும் 23.86% மட்டுமே வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து மிகப்பெரிய பலத்தோட அதே 2019 பலத்தோட இந்த தேர்தலை சந்திச்ச திமுக 77,115 வாக்குகளும் 36.81% மட்டும் இந்த இடத்துல வாங்கியிருக்கிறாங்க. அதாவது கடந்த தேர்தலை ஒப்பிடுறப்ப இந்த சதவீதம் 6% குறைஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணியில பாமக பாஜக இந்த இடத்துல போட்டிட்டு இருக்காங்க. 38,606 வாக்குகளும் 18.14%, அதாவது அதிமுக நேரா பக்கமா இவங்க 5% பக்கமா இவங்க வாக்குகள் வாங்கியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2024 தேர்தல்ல 2019 தேர்தல் மாதிரி இவங்க இந்த வேலையை பார்த்துருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆனா, என்னமோ ஒரு இது காரணமாக எல்லாருமே பிரிந்து தன் தேர்தலை சந்திச்சாங்க. அந்த சந்திச்ச தேர்தல்களுக்காக மிகப்பெரிய விலையை வந்து அதிமுகவும், பாஜகவும் கொடுக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. கிட்டத்தட்ட வாஷ் அவுட் அந்த நிலைமைக்கு வந்து அதிமுக தள்ளப்பட்டது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா 9,688 வாக்குகளும் 4.62% வாங்கி இந்த இடத்துல 4ஆம் இடம் பிடிச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். நம்ம 4 தேர்தல்களை ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில விருதாச்சலம் தொகுதி தேர்தல்கள்ல அதிமுக 2016ல 39.70%, 2019ல 31.74%, 2021ல 38.90%, 2024ல 23.56% இருக்கு. அதிமுக அதாவது ஸ்டாண்ட் பை சிங்கிளா இருந்தாங்க அப்படின்னா 23% இந்த காலகட்டத்தில் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா கூட்டணி கட்சிகளோட இணைந்து செயல்பட்டாங்கன்னா விருதாச்சலம் தொகுதியை இந்த தடவை கைப்பற்றுறதுக்கு அதிமுகவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 2016ல 32.20%, 2019ல 42.20%, 2021ல 39.30%, 2024ல 36.81% தான் இந்த இடத்துல தேர்தல் வாக்காளர்கள் வந்து திமுக பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வகையில் பார்க்குறப்ப திமுகவுக்கு சற்று பலம் குறைந்த தொகுதியாக தான் இது இருக்கு. போன தடவை அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி சார்பாக கூட்டணியில் இருந்த தேமுதிக கொஞ்சம் அந்த தேர்தலை தனியாக சந்திச்சங்காட்டி மிகப்பெரிய இந்த தொகுதியில் வந்து அவங்க லோஸ் பண்ணாங்க. அதுவும் ரொம்ப அதிகமாக இல்லை, 1% கூட கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ திமுக இந்த தேர்தலில் மிகப்பெரிய சவால்களை சந்திக்க வேண்டியது நிலைமை இந்த விருதாச்சலம் தொகுதியில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் திமுக எந்த மாதிரியான ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த இடத்துல 2016ல 0.5% தான் வாங்கியிருக்கிறாங்க முதல் தேர்தலில். இரண்டாம் தேர்தல் 2019ல 2.35ஆகவும், 2021ல 4.40ஆகவும்,
2024ல 4.62ஆவும் இந்த இடத்துல வாக்குப்பதிவு, அதாவது நாம் தமிழருக்கு இந்த இது, அதாவது கட்சி சார்பில் நாம் தமிழருக்கு இந்த ஓட்டு சதவீதம் விழுந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, விருதாச்சலம் தொகுதி வாக்காளர்கள் நிலவரங்கள பத்தி பார்ப்போம். இந்த விருதாச்சலம் தொகுதியில 2,51,762 மொத்த வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதுல ஆண்கள் வந்து 1,25,260 ஆண்களும், 1,26,477 43 பெண்களும் இந்த இடத்துல இருக்காங்க. ஆஸ் யூசுவல் இந்த இடத்துல பெண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. 3ஆம் பாலினத்தவர்கள் இந்த இடத்துல 29 பேர் பதிவு செஞ்சிருக்கிற வாக்காளர்களா பதிவு செஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்போ 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் இதில் எடுத்திருக்கோம். அந்த வகையில் 42,338 ஆண்களும் 42,748 பெண்களும் இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கிற வாக்காளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 53,611 ஆண்களும் 54,130 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து 54 வயசுல இருந்து 65 வயசு வரைக்கும் இருக்கிற பார்த்தீங்கன்னா 29,311 ஆண்களும் 29,595 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த வகையில பார்க்குறப்போ மிடில் ஏஜஸ் தான் இந்த தொகுதியில அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, விருதாச்சலம் தொகுதி வாக்கு சதவீதம் நிலவரங்களை பற்றி பார்ப்போம். 1989ல 64.30ஆகவும், 1991ல 73.20ஆகவும், 1996ல 73.80ஆகவும், 2001ல 67.90ஆகவும், 2006ல 77%, 2011ல 80.80%, 2016ல 78.60%, 2021ல 80.80% இந்த இடத்துல வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2000, அதாவது 2000க்கு மேல மிகப்பெரிய 2001க்கு மேல இருந்த கடந்த 4 தேர்தல்கள்ல மிக அதிகமான வாக்குப்பதிவுகள் இங்க நடந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இது 100% ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட கனவா இருக்கு. ஸோ அதை நீங்க எல்லாம் நிறைவேற்றுவீங்கன்னு கண்டிப்பா நம்புறேன். கண்டிப்பா நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, விருதாச்சலம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பத்தி பார்த்துருவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் மிகப்பெரிய பலத்தோட இருக்கிறது அதிமுக தான். ஸோ அதிமுக இந்த இடத்துல வெற்றி பெறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதிமுக இந்த இடத்துல 45.66% வாங்கி வெற்றி பெறுவாங்க. 92,049 வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து 2ஆம் படியாக பார்த்தீங்க அப்படின்னா, திமுக இந்த இடத்துல 32.32% வாங்குறதுக்கும் 65,140 வாக்குகள் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில 6.98% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. 14,070 வாக்குகள் வந்து வாங்குறதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தொகுதியில வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்து தமிழக வெற்றிக் கழகம், புது வரவான தமிழக வெற்றிக் கழகம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 13.57% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வாக்குகள்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, 27,362 வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டேட்டா அனலைஸ் மூலம் எடுத்த ரிப்போர்ட்ஸ் தான். அந்த வகையில இந்த 2026 கூட்டணி எதிர்பார்ப்பு இந்த தொகுதியில இருந்தா எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆஸ் யூசுவல் அதிமுகவும் திமுகவும் சர்வ கூட்டணி பலத்தோட இருந்துச்சாங்க அப்படின்னா, இந்த தொகுதியில அவங்க நம்ம முன்னாடி குறிப்பிட்டது போல அந்த தொகுதியில இவ்வளோ பர்சன்டேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுக கூட்டணியில யார் யார் அங்கம் வகிக்கணும் அப்படின்னா, அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, தேமுதிக, தேமுதிகவுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய பலம் இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வகையில தேமுதிக இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா 10% ஓட் கண்டிப்பா வந்து அதிகமா 10% ஓட் திமுக கூட்டணியை விட 10% வாக்குகள் அதிகமா வாங்குறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இது தேமுதிகவுக்கு இது மிகப்பெரிய பலம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தமிழ் மாநில காங்கிரஸும் இதில் அங்கம் வகிச்சிட்டு இருக்காங்க பாஜக கூட்டணியில. ஸோ அவங்களும் வந்து அதிமுக கூட்டணியில தான் இருக்காங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு கருத்தா இருக்கு. ஸோ 45.66% வந்து அதிமுக கூட்டணி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்தந்த கூட்டணிகள் இருந்துச்சு அப்படின்னா, அது கண்டிப்பா வாய்ப்பு இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அடுத்து திமுக கூட்டணியில இந்த இடத்துல இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், அதிமுக மற்றும் பல கட்சிகள் இருந்தாலும் இந்த இடத்துல 32.32% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு தனிச்சையா தான் போட்டியிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட நிலைப்பாடு இருக்குங்காட்டி 6.98% இந்த இடத்துல வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சீமானவர்களோட முடிவு தெளிவா இருக்குங்காட்டி அவர் வந்து கண்டிப்பா 6.98% வாங்குறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ அவர் கூட்டணி கட்சிகளோட இணைந்து இந்த இடத்துல இருந்தாருன்னா ஓட்டு சதவீதம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவர் எந்த ஒரு கூட்டணிக்கும் இப்போ வரைக்கும் அழைப்புகள் விடுத்ததில்லை. இந்த ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் அழைப்புகள் விடுத்ததில்லை. கண்டிப்பா அது நடக்கும் வருங்காலத்தில் அப்படின்னா இந்த ஃபியூச்சர்ஸ் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
இது இந்த 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 100% வந்து எந்த கூட்டணி கட்சிகள் விலகினாலும் குறையும். இந்த கூட்டணி கட்சிகளோட சேர்ந்தாலும் ஏறும் அப்படிங்கிற மாரி பார்த்துக்கங்க. இவங்களுக்கு அதாவது தனியா நின்னாங்கன்னா என்ன பலம் அப்படிங்கிறத நான் கடைசியா எல்லா வீடியோலயும் நம்ம சொல்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழகம் புதுவரவான தமிழக வெற்றி கழகம் 13.57% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ, தமிழக வெற்றி கழகத்திற்கு இப்போ வரைக்கும் கூட்டணிகள் யாரு என்று முடிவாகவில்லை. ஸோ, அத வச்சு பார்க்குறப்போ, கண்டிப்பா அவிங்க கூட்டணியில இருந்தாங்க அப்படின்னா, இந்த தொகுதிய தேமுதிக அவிங்களோட சேருவாங்க அப்படிங்கிற மாரி ஒரு இது போயிட்டுருக்கு. ஸோ, அது நடந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இந்த இடத்துல வாய்ப்புகள் அதாவது இந்த தொகுதியில அதிகமான வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. இந்த 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 காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. நாங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தொகுதி நிலவரங்கள் அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.